இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏஸ் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதாவது விஜய் சேதுபதி நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஏஸ். அதாவது இந்த படத்துடைய கதை பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக மலேசியாவில் நடக்கும். இதில் அவினாஷ் அண்ட் பிருத்திவிராஜ்னு சொல்லிட்டு ரெண்டு வில்லன். இவங்க ரெண்டு பேர்கிட்ட விஜய் சேதுபதி மாட்டிக்கிறாரு. விஜய் சேதுபதி அண்ட் ருக்மணி வசந்த் இவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இவங்க செட்டில் பண்ணால் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு மலேசியாவில். ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது, அவங்க எப்படி அந்த பணத்தை ரெடி பண்ணி அவங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஸ் கேம் விளையாடிட்டு தான் இவங்க பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் ஒரு டீசென்ட் வாட்சாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்பி போகலாம். ஸோ இந்த படத்தை மேலே ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் இருந்தது. பட் பார்க்கும்போது ஓரளவுக்கு எங்கேஜாக ஸ்க்ரீன் பிளே நல்லா கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் அண்ட் பிஜிஎம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே நல்லா இருக்குது. சினிமோட்டோகிராஃபி வேறு லெவலில் இருக்குது. அந்த கேம் ஆடும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி வேறு லெவலில் வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் விஜய் சேதுபதி வர சீனெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் யோகி பாபுடைய கேரக்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஃபிலிம் வரையும் வர மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு சில இடத்துல ஒரு சில சீன்ஸ் வந்து தேவையில்லைன்ற இடத்துல அந்த சீனை ரொம்பவே பெருசாக வச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படத்தில். யோகி பாபுடைய காமெடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. வில்லனா வரக்கூடிய பப்ளு பிருத்திவிராஜுடைய கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம். அது ஒரு மைனஸாக இருந்தது படத்தில். மற்றபடி இந்த படத்தை ஓரளவுக்கு வாட்சபிள் மூவி தான். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் விஜய் சேதுபதி நார்மலாக நடிச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் போய் தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஓகே கைஸ், இந்த மாதிரி மூவி ரிவ்யூவை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பாய்.